மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இதை நாங்கள் புவியியல்ல அவபருத்தியை பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இலங்கையின் அவபருத்தி பற்றி என்ன? ஓகே, அதுக்கு முதல் நீங்களாம் ரெடியா? படிக்க ரெடியா? ஓகே, எல்லாரும் படிவா சாப்பிட்டிருப்பீர்கள். என்ன, நேற்று ஆசிரியர் தினம், இன்றைக்குத்தான் அது எல்லா இடமும் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் எல்லாம் போய் எல்லாரும் இன்றைக்கு பாடசாலையில் ஆசிரியர்களை விஷ் பண்ணீங்களா? பண்ணியிருப்பீங்க கட்டாயம். நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், என்ன நீங்கள் விசுவாசமான பிள்ளைகள், ஏன்னா ஆசிரியருக்கு விசுவாசமான பிள்ளைகள், என்ன ஆசிரியர் இன்றைக்கு வணங்குனீங்களா? என்ன அவங்கள்தான் உங்களை மனிதனாக உருவாக்குகிறார். என்ன இறைவன் படைப்பார், தாய் அம்மா வெளியில் கொண்டு வருவார். என்ன, ஆனால் மனிதர்களை உருவாக்குவது என்ன, அதிலும் சிறந்த மனிதர்களை உருவாக்குவது இந்த ஆசிரிய தெய்வங்கள். என்ன, ஆகவே எல்லோரும் ஆசிரியரை கணம் பண்ணி, என்ன மாதா பிதா குரு தெய்வம், என்ன எல்லாருமே தெய்வங்கள். என்ன, மாதாவும் பிதாவும் குருவும் என்ன தெய்வங்களாக இருக்கிறார்கள். என்ன, நாங்கள் கண்ணால காணுகின்ற தெய்வங்கள் இவர்கள்தான். என்ன, இவர்கள் இன்றேல் நாங்கள் இல்லை. என்ன, அம்மா அப்பாட கடமை பெற்றாச்சு, இனி சாப்பாடு வந்து உங்களை வளர்ப்பது, உங்களை பாதுகாப்பது. ஆனால் எல்லா விடயங்களிலும் நல்ல அறிவை பூட்டி நல்ல மனிதர்களாக உங்களை வாழ வைப்பதும், நீங்கள் உயர்ந்து என்ன படித்து உயர்ந்த செல்வங்கள் பெற்று என்ன நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து உங்கள் பெற்றோரையும் சந்தோஷப்படுத்தி உங்கள் அயலார், உங்கள் சமுதாயம், உங்கள் நாடு சந்தோஷப்படுத்துவீர்கள், பெருமைப்படுத்துவீர்கள். என்ன, இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த ஆசிரியர்கள். இந்த ஆசிரியரால் தான் நல்லவர்கள் எல்லோரும் உருவாகிறார்கள். என்ன, இந்த நாட்டின் ஜனாதிபதியில் இருந்து அனைவரும் இந்த ஆசிரியர் தான் உருவாகிறார்கள். ஒரு நாளும் ஆசிரியர்கள் ஒரு எண்ணத்தில் கூட நீங்கள் கெட்டு போவதை நினைக்க மாட்டார்கள். நீங்கள் அடித்தோடனே ஆசிரியரை பேசுவீங்க, ஏன் அடிக்கிறார்கள்? ஏன்னா நீங்கள் நல்லா வரணும் என்பதற்காக. என்ன, ஒரு அடியும் உங்களை முன்னேற்றுவதற்காக. உங்களுடைய செல்லந்தர் தான் நீங்கள் கெட்டு போயிடுவீர்கள். என்ன, செல்லந்தார ஆசிரியம் இருக்கிறார்கள், அது அவங்களுடைய மதிநுட்பம். யாருக்கு செல்லம் கொடுக்க வேணும், யாருக்கு அடி கொடுக்க வேணும், யாருக்கு பேச்சு கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியருக்கு தான் தெரியும். என்ன, கோழி மிதித்து குஞ்சு சாவதில்லை என்று பழமொழி இருக்கு. கோழி குஞ்சுகளை மிதித்து குஞ்சு சாகுதா? இல்லை. மாடு முட்டி கண்டும் சாகிறது இல்லை. இப்படியான பழமொழி இருக்கு. அது என்னத்தை கூறுது? என்ன, அம்மா அடித்து பிள்ளைகள் கெட்டு போறதில்லை, காயப்படுறதும் இல்லை, சாகுறதும் இல்லை. அதே போன்றுதான் ஆசிரியரும். ஆசிரியர் அடித்து, ஆசிரியருக்கு எல்லாம் தங்கட பிள்ளைகள், வகுப்பில் இருக்கிற எல்லோரும் தங்கட பிள்ளைகள். ஏன மற்றவரும் மாணவர்களும் தங்கட பிள்ளைகள். எனவே அவர்கள் அடித்து ஒரு நாளும் கோழி மீச்சு குஞ்சும் சாவதில்லை, மாடு முட்டி கண்டும் சாவதில்லை. அதே மாரி ஆசிரியர் அடித்து விட்டுனாலும் நீங்கள் கெட்டு போவதில்லை. எந்த ஆசிரியரும் இப்படி செய்ய மாட்டினம். என்ன, நீங்கள் தொடர்ந்து குழப்படி செய்வதனால்தான் அவர்களை தாங்க முடியாமல் கோபத்தில் என்ன உங்களை பேசுவதோ அடிப்பதோ, அதுவும் கூட நல்ல நீங்கள் நல்லா வரணும் என்பதற்காகத்தான் பிள்ளையர். என்ன, எந்த ஆசிரியரும் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன். என்ன, சில நேரங்களில் சில தவறுகளும் ஆபத்துக்களும் ஏற்படலாம். அது தற்செயலா திட்டமிட்டு செய்வதே இல்லை. எந்த ஆசிரியரும் அப்படி இல்லை. என்ன, அது கோபத்தின் இதில் நீங்கள் கொடுக்குற தொல்லைகளில் அப்படி இருந்தால் அதுவும் மிக மிக குறை. என்ன, அதுக்காக வேண்டி தண்டிக்கிற நேரம் பெற்றோர்கள் போய் சண்டை பிடிக்கிற இல்லை. ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் எப்படி பெற்றோராக மாணவராக இருந்து பெற்றோராக வந்தீங்களோ அதே மாரி எல்லா பெற்றோரும் என்ன, மாணவர் தங்களோட பிள்ளைகளை ஆசிரியர் தெய்வங்கள் வழி நடத்துவார்கள், அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள். ஆகவே என்ன, ஆசிரியர் போய் முன்றதும் இல்லை, ஆசிரியர் பேசுறதும் இல்லை, ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்காம இருப்பதும் இல்லை. ஒரு சிலர் தான் அப்படி நடக்கும். நடந்தாலும் அது முறையாக, ஏன்னா அதிபரி நூடாக அவங்களுடைய அனுமதியோடு தான் ஆசிரியரோட நீங்கள் அணுக வேண்டும், அவரோட கதைக்க வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதை விட்டுட்டு ஆசிரியர் எந்த வகையிலும் யாரும் மனநோக செய்யக்கூடாது. ஏனென்றால் உங்களை உருவாக்குவர் அவர்கள் தான், மனிதராக்குவர்கள் ஆசிரியர் தான். என்ன பிள்ளைகள்
கண்கண்டு தெய்வங்கள் பிள்ளை. அம்மா அப்பா சும்மா சாப்பிட பாதுகாக்கிறார்கள். ஆனால் உங்களை மனிதனா அறிவுள்ளவராக்குபவர் இந்த ஆசிரியர். என்ன, நீங்கள் நல்லவர்களாக வர வேண்டும். என்ன, கொஞ்சம் படித்தாலும் நிறைந்த அறிவுடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தருவர்கள் இந்த ஆசிரியர்கள். இப்போ மனிதரை உருவாக்குகின்ற வேலை இறைவன் இந்த ஆசிரியர்கிட்ட தான் கொடுத்திருக்கிறார். எல்லோருமே ஆசிரியருக்கு தான் படிச்சு வராங்க. ஒருவர் மந்திரத்தால இல்லை வானத்தால வந்து விழுற இல்லை, அறிவோட. என்ன, எல்லா விதமான அறிவையும் நல்லவை தான், நல்லவை மட்டும்தான். எல்லா விதமான அறிவை, உங்களுக்கு தெரிந்தவை தெரியாதவை, தெரிந்தவற்றை இன்னும் அதிகம் தெரிய செய்பவர்கள் இந்த ஆசிரியர்கள். என்ன, அவர்களுடைய தெய்வங்கள். ஆகவே எல்லோரும் ஆசிரியர் மதிக்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். என்ன, அவர்களை விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், இவ சமய டீச்சர் தான், இவ பிடி டீச்சர், இவ கொண்டு தெரியாது, என்ன இவ எங்களுக்கு தெரியாதோ, இப்படி ஒன்றெல்லாம் எண்ணக்கூடாது. அவர்கள் ஆசிரியர்கள், அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல. பயிற்சி பெற்று பட்டங்கள் பெற்று ஆசிரியர் பயிற்சிகளை பெற்றுத்தான் எல்லாருமே வருகிறார்கள். விளங்குதானே? உங்களுக்கு என்ன தெரியும் என்று இருக்கிறதுக்கு என்ன தகுதி எங்கள்கிட்ட இருக்குன்னு நாங்கள் யோசிக்கணும். ஒன்று யாரையும் பற்றி நாங்கள் விமர்சிக்கும் போது, ஒன்று அவர்களுக்கு உயர்வாக நாங்கள் இருக்கணும். அப்பத்தான் நாங்கள் கூடாமல் விமர்சிக்க முடியும். ஒன்று அவர்களை விட உயர்வாக இருக்க வேணும், அல்லது அவர்கள் அளவுக்காவது இருக்க வேணும். மற்றவரை பற்றி கூடாமல் நாங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு எங்களுக்கு என்ன தகுதி உள்ளது? படிப்பிலேயோ அறிவிலேயோ அல்லது ஏனையவற்றிலேயோ அவர்களை விட கூட இருந்தால் நாங்கள் அவர்களை பற்றி, அதுவும் கட்டுப்பாடு உண்டு விமர்சிப்பதற்கு. கூடாமல் விமர்சிக்க யாரையும் கூடாது. நாங்கள் அப்படி இருந்தாலும் விமர்சிக்க இருந்தால் கூட நாங்கள் அவங்களோட உயர்ந்தவர்களாக இருக்கணும். அவங்க திருப்பி கேட்டால் நமக்கு என்ன தகுதி இருக்கு என்னை பற்றி கதைக்கிறது கூட என்ன சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இதை சிந்திச்சு பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், எல்லாரும் ஆசிரியருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிவிக்காதவர்கள் நாளை கட்டாயம் போய் என்ன ஆசிரியர் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும். என்ன விளங்குற பிள்ளைகள்? ஓகே, நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், ஏனைய ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் என்ன பாடத்தை தொடங்குவோம். சந்தோஷமா இருப்பீங்களோ? சாப்பிடுவீங்களோ? பசியோடு இருந்து படிக்கக்கூடாது. என்ன, சந்தோஷமா இருக்கணும், சாப்பிட வேணும், வேற எங்கேயும் எண்ணங்கள் எல்லாம் போகக்கூடாது பிள்ளைகள். என்ன, படிப்புல கவனமா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப நாங்கள் இலங்கையினுடைய அபிவிருத்தி, மனித வளங்களின் அபிவிருத்தி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன, பொழுது சொன்னா இந்த மனிதர் என்றால் யார், அவன் ஏன் முக்கியமானவன் என்று சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. என்ன, ஆகவே அவன் நலமாய் வளமாய் மானிட பண்பு உள்ளவனாய், அதாவது உரை பக்தியும் ஆன்மீக பண்பு உடையமாய் இருப்பவன் தான் மனிதன். என்ன, அந்த மனிதனால்தான் தன்னையும் பாதுகாத்து, தன் குடும்பத்தையும் பாதுகாத்து, தன்னை சூழ்ந்தவர்களை பாதுகாத்து, தன் சமுதாயம், நாடு, உலகம் என்ற அடிப்படையில் அவன் எல்லோருக்கும் ஏற்றவனாகவும் எல்லோரை மகிழ்விப்பவனாகவும் எல்லோரையும் பாதுகாப்பவனாகவும் எல்லோருக்கும் உதவுவதன் மூலம் அவர்களை மேம்படுத்துவதாகவும் இருப்பான். இவன் எவ்வாறான மனிதன்? அறிவு, திறன், மனப்பான்கு, அதே நேரத்தில் நல்ல உடல் சக்தி, ஆரோக்கியம் உள்ளவன். அது மட்டுமல்ல, அறிவு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவன்கிட்ட எது இல்லாமல் போனாலும் ஆன்மீக பண்பு என்பது இருக்க வேண்டும். ஆன்மீக பண்பும் இறை பக்தியும் இருக்க வேண்டும். ஆன்மீக பண்பு என்னும் போது நல்லதை நினைத்து நல்லதை செய்ய வேண்டும். என மற்றவரை அன்போடு, கரிசனையோடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு, பரிவோடு, புரிந்து உணர்வோடு அவன் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். என இதுதான் இந்த ஆன்மீக பண்புகள். என எவ்வாறு இறை பக்தி உள்ளவனோ அவனிடம் இந்த ஆன்மீக பண்புகள் எல்லாம் தானாக வரும். நீங்களும் இறை பக்தியோடு இருந்தால் நல்லவர்களாகவே என்றும் இருப்பீர்கள்.
நான் சொன்ன இத்தனை விடயங்களையும் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். எனவே அவ்வாறான மனிதனால் தான் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும். அவ்வாறான மனிதனால்தான் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று சொன்னேன். எவ்வாறான மனிதன்? அறிவு, திறன், மனப்பாங்கு, உடல் வளர்ச்சி, உடல் சக்தி, உடல் பலம், ஆரோக்கியம், இவற்றோடு கூட அவனிடம் இறை பக்தியும் ஆன்மீக பண்புகளும் நிறைந்திருக்க வேண்டும். அவ்வாறான மனிதனே நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும், நாட்டிற்கு உறுதுணையாக இருக்க முடியும். தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் உற்றாருக்கும் உறவினருக்கும் என தன் சமுதாயத்துக்கும் தன் நாட்டிற்கும் அவன் பயனுடையவனாயிருப்பான். எது பயன் பெறுகிறதோ அதெல்லாம் வளம் எனப்படும். இந்த கல்லொன்று சும்மா இருந்தால் பிள்ளைகள் அது வெறும் கல்லுத்தான். அது பயன்படாம ரோட்ல கிடந்தா அதனோட முத்தலத்தை கிடந்தா அது கல்லுத்தான். ஆனால் அது ஏதாவது ஒன்றுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறும் போதுதான் அதை வளம் என்று கூறுவோம். அதை என்னென்று கூறுவோம்? வளம் என்று கூறுவோம். என்ன விளங்குதானே பிள்ளைகள்? இப்ப சும்மா எது சும்மா இருக்கிறதோ, பயன்படாம இருக்கிறதோ, சும்மா என்றால் பயன்படாம இருக்கிறதோ அது வளம் என கருதப்படாது. எது பயன்படுகிறதோ அது வளமாக கருதப்படும். அதான் உங்களுக்கு சொன்னேன். கல்லு ரோட்ல அல்லது வேறு சும்மா கிடக்கும் போது கல்லுத்தான். அந்த கல்லை நாங்கள் என்ன செய்வோம்? அதை பயன்படுத்துகிறோம். கடவுள் வடிவா சிலை அமைக்கிறோம். அப்புறம் கடவுள் என்று போய் கும்பிடுகிறோம். அப்ப அது பயன்பட்டது. கடவுளுடைய உருவத்தை வடிப்பதற்கு அது பயன்பட்டது. எனவே நாங்கள் அந்த கல்லை கடவுள் அல்ல, கல்லின் வடிவில நாங்கள் இறைவனை தியானிக்கின்றோம், அந்த உருவத்தை காண்கின்றோம். கல்லின் வடி கல்லில கல்லை போய் கும்பிடுவதில்லை, சிலையை போய் கும்பிடுவதில்லை கடவுள் என்று. அந்த உருவத்தில, அந்த சிலையின் வடிவம் அல்லது உருவத்தில நாங்கள் இறைவனை காண்கின்றோம். இப்படித்தான் இறைவன் இருப்பார் என்றது எங்களை மனதில் படுவது. எதுக்கும் உருவம் வேணும், என உருவம் வேணும் கட்டாயம். எனவே இறைவனுக்கு உருவம் இருந்தால் தான் நாங்கள் அன்பு செய்ய முடியும். எனவே அந்த உருவத்தை இந்த சிலைகளை கல்லை எடுத்து நாங்கள் சிலையாக வடித்திருக்கிறோம். நீங்களா கல்லை கும்பிடுறீங்கள் என்று சிலர் கேட்பார்கள். அவர்கள் அறிவு இல்லாதவர்கள் ஆகத்தான் இருப்பார்கள். கல்லை யாரும் கும்பிடுவதில்லை. அந்த கல்லின் வடிவத்தில இறைவனை கும்பிடுகின்றோம். என்ன, உமக்கு, எனக்கு, என்ற பிள்ளைக்கு, என்ற மனைவிக்கு எல்லாருக்கும் உருவம் இருக்கும் போது இறைவனுக்கு உருவம் இருக்கத்தானே வேணும். இருந்தால் தானே நாங்கள் அவரோட கதைக்கெல்லாம் அவருடைய அன்பு செலுத்தலாம். என ஆகவே அந்த உருவங்களை இந்த கல் சிலைகள் காட்டுகின்றன, எடுத்து காட்டுகின்றன என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அதனாலதான் அவர்கள் இந்த கல்லை கும்பிடுறீர்கள். என்ன, ஓகே, இதை விடுவோம். ஆகவே பிள்ளைகள், நாங்க இப்ப வேற என்ன, மனிதன் எது பயன்படுகிறதோ அது வளம். ஆகவே மனிதன் எந்த வகையில ஏதாவது ஒன்றுக்கு பயன்படும் போது அவன் மனித வளமாக கருதப்படுகின்றான். ஆகவே அந்த மனிதனுடைய அறிவு, ஆற்றல், அனுபவம் இவை அனைத்தும் மனித வளத்தை சாரும். மனிதனுக்குள்ள அறிவு பலம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவனுள்ள அறிவு, திறன், மனப்பாங்குகள் என இவை அனைத்தும், அனுபவங்கள் இவை அனைத்தும் மனித வளப்படும். எனவே மனித வளம் என்பது அவன் அறிவுடையவனா இருக்க வேண்டும், திறனுடையவனா இருக்க வேண்டும், நல்ல மனப்பான்மை உடையவனா இருக்க வேண்டும், நல்ல அனுபவம் பெற்றவனாக இருக்க வேண்டும். என இதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். எனவேதான் அவன் மனித வளமாக கருதப்படுகிறான். இப்ப விளங்குற பிள்ளைகள், இப்ப விளங்குற மனித வளத்தின் பார்ப்படுவது என்ன என்று கேட்டால், மனிதனும் அவனுக்குள்ள உடல் ஆரோக்கியம், அறிவு, திறன், மனப்பாங்குகள் என இவை யாவும், அனுபவங்கள் இவை யாவும் சேர்ந்ததே மனித வளம் எனப்படும். சொல்ல கூறுவதாக இருந்தால், மனிதன் ஏதாவது ஒன்றிற்கு ஏதாவது ஒரு வகையில்
பயன்படும் போது அவனை நாங்கள் மனித வளமாக கருதலாம். எனவே அந்த மனிதனால்தான் ஒரு நாட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உற்றார் உறவினரை, தன்னுடைய சமுதாயத்தை, தன்னுடைய நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும். இப்ப விதான பிள்ளைகள் போனுங்கிற உங்களை சொல்லி, எனவே இவ்வாறான மனிதனை உருவாக்குவதும் அவனை இவ்வாறு வளர்த்தெடுப்பதும் ஒரு நாட்டிற்கு மிக மிக அவசியமாகும். ஆகவேதான் இந்த நாட்டை ஆளுகின்ற அனைத்து அரசுகளும் மனித வளத்தை முக்கியமாக கருதி மனித வளத்தை உருவாக்குகின்ற அதை மேம்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் இறங்கி கண்ணும் கருத்துமாக செயற்பட்டு வந்திருக்கின்றன. இவ்வளவு காலம் இலங்கையிலிருந்து அரசுகள் யாவும் இந்த வகையில அண்மை காலத்துல இந்த மனிதனுடைய முக்கியம், அவனுடைய தனித்துவம் என்பவற்றையெல்லாம் உணர்ந்து அதற்கு ஈடு கொடுக்கும் முகமாக முதல் மனித வளத்தை உருவாக்குகின்ற முக்கியமான பணிகளில் அன்னை கால அரசுகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அவருடைய கட்டமைப்புகளில், அவருடைய வாழ்க்கை முறை கட்டமைப்புகளில் மாற்றங்களை எனவே அன்னை காலத்துல மனித வளங்களை அபிவிருத்தி செய்கின்ற நடவடிக்கைகளாக பிள்ளைகள் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நான் முன்னுக்கே சொல்லியிருக்கிறேன். என்ன, இந்த கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்த கட்டமைப்புகளை உங்களுக்கு தெரியும். என்ன, இந்த கட்டமைப்புகள் இந்த இருக்கு. இதன் அடிப்படையில் தான் மனித வளங்களை அபிவிருத்தி செய்வதன் மூலம் நாட்டை ஆட்டோமேட்டிக்காக அபிவிருத்தி செய்ய முடியும். மனிதனுடைய கட்டமைப்புகளில் இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அது ஆட்டோமேட்டிக்கா நாட்டை அபிவிருத்தி கீட்டி செல்லும். சரியா? இப்ப எனவே தான் இங்கே நாங்கள் பார்க்க போறோம் என்று சொன்னால் மனிதவள அபிவிருத்தியில பிள்ளைகள் நாங்கள் என்ன பார்க்க போறோம் இன்றைக்கு? மனிதனுக்கு மிக அடிப்படையும் அத்தியாவசிய தேவையுமான மனித உரிமைகளுமான கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து எல்லாம் பார்த்துட்டோம். என்ன, கல்வி, சுகாதாரம், முழுக்க பார்த்துக்கோ, உணவு, உடை, உறைகள் அதெல்லாம் இருக்கட்டும். அது படிப்படியா நாங்க பார்த்து வளமையானது ஒன்றும். என்ன, இதைவிட மேலதிகமா உணவும் உடையும் உறைகளும் அவனை உயிர் வாழ வைக்கும், அவனை மானத்தோடு வாழ வைக்கும். வீடு உறையுள் பாதுகாப்பாக அவனை வாழ வைக்கும். உணவு உயிர் வாழ வைக்கும், உறையுள் வீடு பாதுகாப்பாக அவனை வாழ வைக்கும், ஆடை அவனை மானத்தோடு வாழ வைக்கும். எனவே இந்த இவற்றை தவிர அவன் அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதாது, அவன் வீடனாகத்தான் இருக்க முடியும். எனவேதான் அவனுக்கு அடிப்படை தேவைகள் இன்னும் அதிகம் இருக்கிறது என்பது. அதுல கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் ஏனைய சேவைகள் எல்லாம் இதுக்குள்ள இடம்பெறுகின்றன. தானே? அப்ப இவனுக்கு அத்தியாவசிய சேவைகளாக இவையெல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றன, மாறிவிட்டன என்று சொல்லலாம். இந்த அடிப்படையில மனிதனுக்கு கல்வி அவசியமானது. ஏன் அவசியமானது? இந்த கல்வியின் மூலம் அவன் பலவற்றை அறிந்து கொள்கின்றான், அறிந்தவற்றை மேலும் அதிகமாக அறிந்து கொள்கின்றான். எனவே மனிதனுக்கு கல்வி அவசியமானது. எந்த ஒரு மனிதன் கற்காதிருக்கின்றானோ அவன் உண்பதற்கு தகுதியற்றவன். எந்த ஒரு மனிதன் கற்காதிருக்கின்றானோ அவன் உண்பதற்கு தகுதியற்றவனாக கருதப்படுவான். அவன் ஏனென்றால் அவன் கற்றால் தான் அவளான உழைக்க முடியும். படிக்காத மேதைகளும் உண்டுதான், அது ஒரு சிலர். ஆனால் பெரும்பாலுமே எல்லோருமே
கற்பதன் மூலமே அவன் உயிர் வாழ முடியும். ஏனென்றால் கல்விதான் அறியாததையெல்லாம் அறிந்து கொடுக்கும், அறிய செய்யும், அறிந்தவற்றை மேலும் அறிய செய்யும். அதுக்கு தான் முன்னுக்கே நான் பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். எவர் படிக்காம இருப்பார்களோ அவர்கள் வாழ்நாளில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்களும் இப்படித்தான். இப்ப அம்மா அப்பா சோறு போடலாம் பிள்ளைகளுக்கு, அம்மா அப்பா எதையும் வேண்டி தரலாம். சில அம்மா அப்பாக்கள் தாங்கள் சாப்பிடாம பிள்ளைகளுக்கு ஒழித்துக் கொண்டு இந்த பிள்ளைகளா இருக்க வேணும், பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், தந்த பிள்ளை படிக்க வேணும். அம்மாடைய அப்பாட முக்கிய நோக்கமே வாழ்நாள் எல்லாம் நீங்கள் படிக்க வேணும். தங்களுக்கு உழைச்சி தெரிச்சல எந்த அம்மா அப்பாவும் கேட்கறதில்ல. பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்க வேணும், நீங்க உயர்ந்து வாழ வேண்டும் என்றால் கல்வி கற்க வேண்டும் என்று தங்களை தியாகம் செய்து ஓடி ஓடி உழைத்து பணக்கார அம்மா அப்பாக்கள் எல்லாம் அவர்களும் தியாகம் செய்வார்கள். அவர்களும் ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளை செல்வங்களுக்காக. நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோடீஸ்வர அம்மாக்களோ பணக்கார அம்மாக்களோ அப்பாக்களோ வேலைக்கு அவரும் வீட்டில் சும்மா இருந்து கொண்டு காலாட்டி படங்களையும் பார்த்து கொண்டு சும்மா வாழலாம். ஆனால் ஏன் உழைக்கிறார்கள்? என்னுடைய பிள்ளை படித்து நல்லா வர வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், படிப்பதற்கு நிறைய பணம் வேண்டும். என்ன அதே போன்றுதான் நீங்களும் படிக்காவிட்டால் எவ்வளவு கவலையா இருக்கும் அவர்களுக்கு. பிள்ளைகள் என்ன எவ்வளவு கவலையா இருக்கும். அப்ப அம்மா அப்பா என்ன செய்வார்கள்? வறுமையா இருந்தா கூட தங்களோட பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்லா வர வேண்டும் என்பதற்காக என்ன கஷ்டப்பட்டால் உழைத்தாலும் தங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் பிள்ளைக்கு சாப்பாடை கொடுப்பார்கள். பிள்ளை வயிறுறையை சாப்பிட்டு சந்தோஷம் வந்து படிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறார்கள். ஆகவே உங்க சாப்பாடு குறைவா இருந்தா கூட அம்மா நடிப்பா, நான் சாப்பிட்டுட்டேன். அம்மா சாப்பிட்டு இருக்க மாட்டான், நான் சாப்பிட்டு, நீங்க சாப்பிடுங்க பிள்ளை, சாப்பிடுங்க தம்பி, எல்லாத்தையும் அதான் அம்மா, அதுதான் அம்மா கொடுப்பா, தான் பட்டினியா இருப்பா. அப்பா ஓடி ஓடி உழைப்பார். ஏன்? தண்ட பிள்ளை படிக்கிறதுக்கு பணம் வேணும், தண்ட பிள்ளைக்கு கேட்கறது வேண்டி கொடுக்க வேண்டும், பணம் வேண்டும். கோடீஸ்வர அம்மா அப்பாவுக்கு கூட தண்ட பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் அவர்கள் இருக்கிறார்கள். ஓடி ஓடி நித்தியம் உழைத்து உங்களை கேட்பதற்காக பல்வேறு வழியிலும் முயற்சி செய்கிறார்கள். இளைய பிள்ளைகள் கற்றோடுவரால் தான் எதையும் சரியா செய்ய முடியும், இதையும் சரியா செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும், தரமாக செய்ய முடியும், பாதுகாப்பாக செய்ய முடியும். அதான் உங்களுக்கு முன்னுக்கே சொல்லியிருக்கிறேன். எந்த ஒருவரும் விரைவுத்துறவர் கூட கொஞ்சமாவது படித்திருந்தால் கூட அவர் அந்த பாடசாலையில சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். எவ்வாறு இந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும், விரைவா செய்ய வேண்டும், சரியா செய்ய வேண்டும், தரமா செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும், பாதுகாப்பாக செய்ய வேண்டும். விரைவாக செய்ய வேண்டும் ஒரு வேலையை, அதே நேரத்தில் தரமா செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும், அதே நேரத்தில் பாதுகாப்பாக உண்மையும் பாதுகாத்து மற்றவரையும் பாதுகாக்கக்கூடிய வகையில வேலைகளை செய்ய வேண்டும் என்று பாடசாலைகளில் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். பாடசாலைகள் தான் ஆசிரியர் சொல்லிக் படிப்போடு சேர்ந்து இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். ஆகவே படித்தவர்கள் தான் எதையும் சரியாக, விரைவாக, கவனமாக, பாதுகாப்பாக, தரமாக, அதிகமாக செய்ய முடியும் பிள்ளைகள். அதுதான் உங்களுக்கு விரைவுத்துறவு கூட மக்குத்தனமா காலை கொத்தி போடுவார். அவர் கொஞ்சமாவது அவருக்கு அறிவில்லாவிட்டால் மக்குத்தனமா காலை கொத்தி போடுவார். அல்லது விரைவுத்திலையும் விரைவு தெரிச்சு பக்கத்துல இருக்கிற போய் அடிச்சு விடும் நெத்தியில. இப்ப யோசிக்காம ஒரு வேலையை செய்து அதால ஆபத்துக்களை தனக்கும் ஏற்படுத்துவார், மற்றவருக்கும் ஏற்படுத்துவார். காலதாமதமாகி கொண்டிருப்பார், சரியா செய்ய மாட்டார், கள்ளம் அடிப்பார். ஆனால் எவர் படித்தவரோ, எவர் இந்த வேலையை செய்வாரோ அவர் சரியா செய்வார், தரமான செய்வார், என பாதுகாப்பாக செய்வார், அதிகமாக உழைப்பார். என்றால் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய உடம்பையும் பாதுகாத்துக் கொண்டு அவர் வேலைகளை செய்வார். மற்றவருக்கும் ஏற்புடையதாகவும் சந்தோஷமுடையதாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்வார். விலங்குதானே பிள்ளைகள், விலங்குதானே பிள்ளைகள், பிச்சை எடுப்பவர் கூட கற்றிருக்க வேண்டும். கொஞ்சமாவது கற்றிருந்தால்தான் நாய் கடிக்காமல் பிச்சை எடுக்க முடியும். உங்க வீட்டுக்காரர்கள் பேசாமல் பிச்சை எடுக்க முடியும்.
இதெல்லாம் மக்கத்தனமா கண்ட வேண்டிய நேரத்துல போய் பிச்சை எடுக்க வீட்டுக்குள்ள போனால் திறந்து கொண்டு எல்லாம் பேசி கலைப்பார்கள். கோபம் பெறும், நாய் கடிக்கும். உங்களுக்கு பிச்சையும் இல்லை, நாய் கடியையும் வேண்டிக் கொண்டு பேச்சையும் வேண்டிக் கொண்டு வர வேண்டி இருக்கும். அப்ப பாடசாலைக்கு நீங்க சென்றீர்களா இருந்தால் அங்கு எல்லாம் சொல்லித் தருவார்கள் உங்களுக்கு. ஆகவே பிச்சை எடுப்பது கூட மற்றவரை கவரக்கூடியதாக, சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, உங்களுக்கு அவர்கள் இருக்கிறதை இல்லாவிட்டாலும் இன்னொரு வேண்டி தரக்கூடியதாக, உங்களுக்கு நீங்கள் கவர்ச்சியாக அழகாக மற்றவரை சந்தோஷப்படுத்தி கொண்டு பிச்சை கேட்பீர்கள். இது என்னத்தால வரும் பிள்ளைகள்? கல்வியால் தான் இது வரும். சரியா? இப்ப எனவேதான் இலங்கை அரசு இன்றைக்கு கல்வித்துறையில அபிவிருத்தியில பல முன்னேற்ற படிகளை மேற்கொண்டு வருகின்றது. அது ஏன் வருகின்றது? இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்றைய கல்வி எப்படி ஆகிவிட்டது? இன்றைய கல்வி இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கல்வி இன்றைக்கு பிசினஸ் ஆக மாறிவிட்டது. உலகத்துல பிசினஸ் என்று சொன்னால் கல்வி வழங்குறதே சொல்லல நான், ஆனா இன்றைக்கு வழங்குவதும் பிசினஸ் ஆகத்தான் மாறிவிட்டது. என்ன, இன்றைக்கு கல்வியில் இன்றைக்கு பல்வேறு குறைபாடுகள் இன்றைக்கு காணப்படுவதிலேதான் காணப்படுகின்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கல்வியில இன்றைக்கு உலக தரத்துக்கு எப்போ நாங்கள் கல்வியை வழங்க வேண்டியிருக்கிறது என்றால், உலகம் இன்றைக்கு பிஸியான உலகமாக மாறி விரைவான உலகமாக மாறிவிட்டது. கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, வாழ்க்கை முறை கூட இன்றைக்கு பிஸியாக மாறி விரைவுபடுத்தப்பட்டதாக மாறிவிட்டது. இன்றைக்கு தாமதிக்க முடியாது, காலம் காட்ட முடியாது, கொஞ்சம் பொறுமையோடு சொல்ல முடியாது, பக்கண்டு இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாமே இருக்கும் முன்னேற்றங்கள். ஆகவே இன்றைக்கு அறிவும் திறனும் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது. எனவே இன்று உலகத்தில மேம்பட்ட கல்வி முறைகளே இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. கூடுதலாக வியாபார முகாமைத்துவ கற்கை நெறிகளும் விஞ்ஞான தொழில்நுட்ப மருத்துவ கற்கை நெறிகளும் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு நவீனமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த உலகத்தின் தரத்துக்கேற்ப நாங்களும் எமது இலங்கை நாடும் கல்வியை மேம்படுத்த வேண்டும், தரம் உயர்த்த வேண்டும். அது அவசியமானது. அப்போதுதான் நாங்கள் ஏனைய நாடுகளை தொடர்பு கொள்ளவோ, ஏனைய நாடுகளுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யவோ, ஏனைய நாடுகளுடன் நாங்கள் பழகிக் கொள்ளவோ முடியும். இதன் மூலம் அந்நாடுகளுடைய உதவிகளை பெற்று, அந்நாடுகளுடைய நட்புறவுகளை பெற்று நாங்களும் வளர்ச்சியடைந்த நாடுகள் போல விரைவாக மாற முடியும். இல்லையில் நாங்கள் எப்போதுமே கீழ்நிலையிலேயே காணப்படுவோம். நாங்கள் வளர்ச்சி அடையாத, அபிவிருத்தி அடையாத ஒரு மக்கள் கூட்டத்தை ஒத்த நாடாக நாங்கள் இருப்போம். எனவே உலக தரத்துக்கேற்ப, உலக விரும்புகின்ற தரத்துக்கேற்ப எமது கல்வி முறையை மாற்றுவது அவசியமாகும். அதுதான் சொல்லப்படுகிறது. என்னென்ற சொல்லைகள் இங்க நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அனைவருக்கும் கல்வி வழங்குவது மட்டுமல்ல, அது உங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும். ஏன்? படித்தவரால தான் வாழ முடியும், படித்தவரால தான் தன்னையும் பாதுகாத்து மற்றவரையும் பாதுகாக்க முடியும். படித்தவரால தான் தானும் சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவரையும் சந்தோஷமாக வாழ்ந்து நாட்டையும் சந்தோஷமாக ஆக்க முடியும். படித்தவரால தான் பொதுநலமாக நடந்து கொள்ள முடியும். என தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதிர்காலத்தில் வருகின்றவர்களுக்கும் தேவை என்பதை உணர்ந்து பாதுகாப்போடு நடந்து கொள்ள முடியும். கூடுதலாக முக்கியமாக சூழலை பாதுகாக்க முடியும். நம்மை சுற்றியுள்ள சூழலை பாதுகாக்க முடியும். ஏன்? சூழலில் இருந்துதான் நாங்கள் உயிர் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து முன்னேற்றங்களுக்கும் தேவையானவற்றை பெற்றுக் கொள்ளுகின்றோம். எனவே சூழல் இல்லாவிட்டால் எந்த ஒரு உயிர் வாழ்க்கையும் இல்லை.
ஆகவே சூழலை பாதுகாக்க வேண்டும். தனக்கு மட்டுமில்லை, தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். நாட்டை விடுங்கோ, சமுதாயத்தை விடுங்கோ, தன்னுடைய பிள்ளையாண்ட சுயநல போக்கோடு வாழ்வதாயிருந்தாலும், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பரம்பரை, தன்னுடைய பேரன் போட்டி என்று சுயநல போக்கோடு வாழ்வதாயிருந்தாலும் அப்படி வாழக்கூடாது. என்ன பிள்ளைகள் பொதுநலமா இருக்க வேண்டும். அப்படித்தான் வாழ நினைத்தாலும் எங்கிருந்து வெற்றியெல்லாம் நாங்கள் பெற வேண்டும்? சூழலில், நாம் வாழும் சூழலில் தான் பெற முடியும், மந்திரத்தால இல்லை. ஆகவே சூழலை பாதுகாப்பது அவசியமாகும். அதுவும் எதிர்கால சந்ததிக்கும் அது கிடைக்கப் பெற வேண்டும். என்னுடைய பிள்ளை, பிள்ளைட பிள்ளை, பிள்ளைட பிள்ளை அப்படி பரம்பரை என்று நினைத்தால் கூட, சுயநல போக்கோடு நினைத்தால் கூட, அவற்றை எங்கிருந்து நாங்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க போறோம்? என்னத்தை கொண்டு பாதுகாக்க போறோம்? இந்த சூழலிருந்து பெறுவதை கொண்டுதான். எனவே சூழலை பாதுகாக்க வேண்டும், சூழல் முகாமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு கல்வி உலக நாடுகள் முழுக்க இதை நோக்கமாக கொண்டுதான் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. சரியா? இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்டா, எனவேதான் அனைவருக்கும் கல்வியை வழங்க வேண்டும். தான் வாழ வேண்டும், தன்னுடைய சமுதாயம் வாழ வேண்டுமாயிருந்தால், தான் முன்னேற வேண்டுமாயிருந்தால், தான் அபிவிருத்தி அடைய வேண்டுமாயிருந்தால் அனைத்தையும் பெறுவதோடு அந்த அனைத்தையும் பெறுகின்ற இடமாக நாம் வாழும் சூழல் இருப்பதனால சூழலை பாதுகாக்கின்ற அறிவை, அந்த திறனை, அந்த முகாமைத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சின்னையிலிருந்தே அனைவருக்கும் கல்வி வழங்கப்படுவதன் ஒரு நோக்கம், முக்கிய நோக்கமாகும். ஆரம்பத்தில் கல்வி வழங்கப்படுவது இதோடு சேர்ந்து இருந்தது, இது சூழலோடு சேர்ந்துதான் இருந்தது. ஆனால் அது முக்கியமாக வேறு நோக்கங்களை கருதி கொண்டது. என்னன்னு சொன்னால், ஒன்று படித்தவரால் தான் உணவை பெற வேண்டும், உயிர் வாழ முடியும், தன்னை மேம்படுத்தி தான் படித்து வேலை பெற்று வருமானம் பெற்று வாழ முடியும் என்ற நிலை அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட்டது. அத்தோடு ஆன்மீக பண்புள்ளவனாகவும் நல்ல உடல் ஆரோக்கிய சுகாதார பழக்க வழக்கங்களுடையவனாகவும் வாழ வேண்டும் என்பதற்கு தான் முன்னொரு காலத்துல கல்வி அனைவருக்குமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி என்பது இந்த சூழலோடு முக்கியத்துவப்படுத்தி கொண்டு நிற்கின்றது. அந்த சூழலிருந்து பெறுகின்ற பல்வேறு பயன்பாடுகளை வைத்துக் கொண்டு விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என மற்றும் ஏனைய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடிகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும் போது மாறிவரும் தொழில் சந்தைக்கு ஏற்ப கல்வியாட்டை ஒழுங்கமைத்தல். நாங்கள் தனித்து வாழ முடியாது பிள்ளைகள், நாங்கள் மாறிவரும் உலகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மனிதனும் தனித்து வாழ்ந்தது சரித்திரமில்லை. முனிவர் கூட காட்டில சூழலையும் நம்பித்தான் வாழுகின்றார். முனிவர் கூட, இறைவன் கூட தனித்திருப்பது நல்லதல்ல என்றதுதான் மனிதனை படைத்தார். தனித்திருப்பது நல்லதல்ல என்பதற்காக. அதே போன்றுதான் மாறி எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு நாடோ தனித்து வாழ முடியாது. உலக நாடுகளோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும். எனவே அந்த உலக நாடுகள் எதை எதிர்நோக்கின்றன, எதை எதிர்பார்க்கின்றன, எவ்வாறு மாறி வருகின்றன, அந்த போக்குக்கேற்ப நாமும் மாற வேண்டும். எனவே நமது கல்வியை மாற்றி அமைக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் கல்வி எவ்வாறு இருக்கின்றது? இதுதான் தொழில் சந்தைக்கு ஏற்ப கல்வி, தொழில் சந்தையான கல்வி. இன்றைக்கு வியாபார முகாமைத்துவமான தொழில் சார்ந்த கல்வி முறைதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் ஒரு கல்வி முறையை மாற்றி அமைப்பது மிக அவசியமாயிருக்கிறது. எனவே அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன நாங்க பார்ப்போம் இனி. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்றால், கல்வியின் தரத்தை உயர்த்துகின்ற வழிமுறைகளில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன. எனவே மாறி வந்தும் தொழிற்சந்தைக்கேற்ப கல்வியை மாற்றியமைக்க வேண்டும்.
மாற்றியமைத்ததை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் பல்வேறும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் தான் இவ்வளவு முயற்சிகளும் இன்றைக்கு எடுக்கப்பட்டு விட்டன. பிள்ளைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, மேலும் எடுக்கப்பட்டு வருகின்றன. கல்வியில தரத்தையும் முறைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்துவது, கல்வி முறைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் தரத்தை உயர்த்துவதோடு உலக மாறிவரும் உலக சந்தைக்கேற்ப கல்வியை கொடுக்க வேண்டிய முழு பொறுப்புகளையும் அரசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசும் தனியாரும் சேர்ந்து இலங்கையுடைய கல்வி முறைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குதோ? இந்த அடிப்படையில் நாங்கள் எடுக்கப்பட்ட மாற்றங்களை மாணவர்களுக்கு உதவி பணம் வழங்குதல், நவீன விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களை ஏற்படுத்தி கொடுத்தல், நவோதயா பாடசாலைகள், கைத்தொழில் கல்லூரிகள், பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், பாடசாலையை விட்டு விலகியோருக்கான தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்கள், பல்கலைக்கழகங்களின் தொகையை அதிகரிப்பதும் மாணவர் தொகையை அதிகரிப்பதும், தொழில்நுட்ப பாடங்களை காணாப்பான உயர்தர தரத்தில் அறிமுகம் செய்தல், 1000 பாடசாலைகளுக்கான வேலை திட்டங்கள், உயர்கல்வி வாய்ப்புகளை விரிவாக்குதல், கல்வியற் கல்லூரிகள், கணினி பயிற்சி ஸ்தாபனங்கள் என்ற அடிப்படையில் இதுவரை பல்வேறு தரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாங்கள் இனி பார்க்கலாம் என்னென்ன இப்படியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில கல்வியில இன்றைக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கல்வியின் தரத்தை உயர்த்துவதோடு அனைவரையும் உயர்ந்த கல்வி வாய்ப்புகளை பெறச் செய்வதோடு அவர்களை வேலைவாய்ப்புக்கு உட்படுத்துவதோடு வேலைவாய்ப்பின் மூலம் வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்ல, பிள்ளைகள் மாறிவரும் உலக சந்தைக்கேற்ப போட்டி போடக்கூடிய அல்லது ஈடு கொடுக்கக்கூடிய முறையில எமது மக்களை தரம் உயர்த்துவதும் முக்கியமானதாக இன்றைக்கு நோக்கப்பட்டு அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இத்தோடு சேர்ந்து மிக முக்கியமாக எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவன் மனிதனாக ஏனைய உயிர்களையும் நேசிப்பவனாக, ஏனைய உயிர்களுக்கும் உதவி வழங்குவதோடு பாதுகாப்பவனாக, ஏனைய உயிர்களையும் தன் சக பாடிகளாக நினைத்து வாழ வேண்டியது முக்கிய கடமையாகும். அப்போதுதான் எமது அபிவிருத்தி என்பது நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியா இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேறி உயர்ந்து அவனுடைய மனித குலங்கள் இல்லாவிட்டால், மனித மாண்புகள் அல்லது மனித பண்புகள், ஆன்மீக பண்புகள் அவற்ற நிறைந்து வளராவிட்டால் அது எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காது. எனவே அந்த ஆன்மீக பண்புகளை கூட இன்றைக்கு வளர்த்தெடுப்பதும் தான் வாழும் சூழலை நேசிப்பதும் அதை பாதுகாப்பதும் அதை நிலைத்து நிற்கக்கூடிய செய்வதும் கல்வியின் முக்கிய நோக்கமாக இன்றைக்கு இருந்து இவ்வாறான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சரியா பிள்ளைகள்? சரியா? இதை பற்றிய விளக்கங்களை அடுத்த வகுப்புல படிப்போம். அடுத்த சுகாதாரத்திலையும் என்னென்ன இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் செயற்பாடுகள் என்ன என்பதையும் நாங்கள் பார்ப்போம். சரியா? ஓகே. நாளைய சந்திக்கும் வரை, அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் ஆசிரியர் நான் இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், வணக்கம், நன்றி. நல்ல பிள்ளைகளா நடக்கணும், எல்லாம் படிக்க வேண்டும். அம்மா அப்பாட பெற்றோர் பெரியோர் ஆசிரியரோட சொல்லு கேட்டு நடக்க வேணும். இன்றைக்கு ஆசிரியர் இன்றைக்கு என்ன மிஸ் பண்ணாதவர்கள் நிச்சயம் மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சிலர் கோபத்தோடு, சில ஆசிரியரோடு நீங்கள் கோபத்தோடு இருந்தாலும் அவர்களை போய் ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு கோபம் என்பது இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசிரியர் தெய்வங்கள். என்ன? ஓகே, நன்றி, வணக்கம். கல்வி டிவியில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.